இவ்வாறு 9 கிரகங்களும் மனித உடலின் சக்கரங்களோடு நேரடியாக இணைந்துள்ளன. பொங்கல் காலம் இந்த அனைத்து கிரக ஆற்றல்களையும் ஒரே நேரத்தில் சமநிலைப்படுத்தும் இயற்கை ஏற்பாடு. அதனால்தான் பொங்கல் காலத்தில் உடல் சோர்வு குறையும், மன உற்சாகம் அதிகரிக்கும், புதிய வாழ்க்கை தொடங்கும் எண்ணம் தோன்றும். பொங்கல் உணவுகளும் இதற்கேற்ப அமைந்தவை. அரிசி பூமி தத்துவம், பால் சந்திர சுக்கிர தத்துவம், வெல்லம் சூரியாக்னி, கரும்பு சுவாதிஷ்டான இன்பசக்தி. இவை அனைத்தும் சேர்ந்து மனித உடலின் சக்கரங்களை மென்மையாக தூண்டும். இது மருந்தல்ல, இயற்கை சமநிலை. தமிழர்கள் இந்த அறிவை நூல்களில் மட்டும் வைத்திருக்கவில்லை, வாழ்வியலாக மாற்றினார்கள். அதனால்தான் பொங்கல் என்பது கோவிலுக்குள் மட்டும் அடங்கிய பண்டிகை அல்ல. வீடு, வயல், மாடு, மனிதன் அனைவரும் இதில் அடங்குவர். இது ஒரு முழுமையான ஆற்றல் சுழற்சி. இந்த முதல் பகுதியில் நாம் பார்த்தது 9 கிரகங்கள், மனித உடலின் சக்கரங்கள் மற்றும் பொங்கல் பண்டிகையின்